தமிழை எவ்வளோ அறிவாளி பாருங்கள். பொரிக்கிறதுனால பொரியல், வறுக்கிறதுனால வறுவல், அவிக்கிறதுனால அவியல், புதைக்கிறதுனால புதையல். மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சான். பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடரே கேளுங்கள், கூடு விட்டு ஆவிதான் போனபின் யாரையா அனுபவிப்பார் பாவிகால் அந்த பணத்தைன்னு அவை பாட்டி கேட்டான். அது மாதிரி எவனோ ஒருத்தன் அவனும் அனுபவிக்காமல் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கும் அனுபவிக்க கொடுக்காம அவ்வளோத்தையும் தங்க காசாக சேர்த்து என்ன கட்டி. எங்கள் ஊரில் ஒருத்தன் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான் தெருமுனையில். ஒருத்தர் போய் கேட்டார், எதுக்குடா அழுகிறேன்னு. அவன் ஓன்னு அழ ஆரம்பித்தான். சொல்லிட்டு அழுடானாரு, போன வருஷம் எங்கள் தாத்தா செத்து போயிட்டாருன்னா. சரி செத்து போயிட்டாருன்னா அதுக்கேண்டா போன வருஷம் செத்த தாத்தாவுக்கு இப்போ அழுகிறேன்னா. இல்லை அவர் போகும்போது 50 லட்ச ரூபா எனக்கு எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டாருன்னா. நல்ல விஷயம் தான்டா, ஏன்டா அழுகிறேன்னாரு. அவன் இன்னும் அழ ஆரம்பிச்சிட்டான். எதுக்குடா இப்போ அழுகிறேன்னாரு. போன மாதம் எங்கள் மாமா செத்து போயிட்டாருன்னா. ஏன் அவர் சொத்து எழுதி வைக்கலாம். அவர் 25 லட்ச ரூபா எழுதி வச்சாருன்னா. ஏன்டா 50, 25, 75 லட்சம் ஆச்சே, நல்ல சந்தோஷமாக இருக்க வேண்டியதானேன்னாரு. அவன் இன்னும் அழ ஆரம்பித்தான். இப்போ எதுக்குடா அழுகிறாரு. போன வாரம் எங்கள் அப்பா செத்து போயிட்டாருன்னா. ஏன்டா அவர் கடன் வச்சுட்டு போயிட்டாராண்ணா. இல்லை அவர் 1 கோடி எழுதி வச்சுட்டு போயிட்டாருண்ணா. ஏன்டா 1 கோடியே 75 லட்சத்தை வச்சு சந்தோஷமாக இருக்கலாமே, எதுக்குடா அழுகிறேன். அவன் சொன்னான், இனிமேல் எழுதி வைக்கிறதுக்கு யாரும் இல்லையேன்னு நினச்சி அழுகிறேன்னா. வாழ்க்கை பூரா பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடரே கேளுங்கள்னா யார்? அவை பாட்டி. அது மாதிரி புதைக்கிறதுனால புதையல். அந்த புதையலை உடைச்சா உள்ளே 20 லட்ச ரூபா பெறும் தங்க காசு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். தன்னுடைய அது மேலே நின்று தான் பிச்சை எடுத்திருக்கான். தன்னுடைய காலுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய புதையல் 20 லட்ச ரூபாய் இருக்குன்னு தெரியாமலே அது மேலே நின்று 20 வருஷமாக ஒருத்தன் பிச்சை எடுத்திருக்கான்னா அவன் எவ்வளோ பெரிய பைத்தியக்காரன். அதை விட பெரிய பைத்தியக்காரன் நாம். நம்முடைய காலடியிலே தான் ராமாயணம் விளைந்தது, நம்முடைய காலடியிலே தான் மகாபாரதம் விளைந்தது, இந்த மண்ணிலே தான் தேவாரம் விளைந்தது, இந்த மண்ணிலே தான் திருவாசகம் விளைந்தது. ஆனால் இது எதையுமே தெரியாமல் இருந்தோம்னா அந்த பிச்சைக்காரனோடு நம்ம பெரும் பிச்சைக்காரன் தானே. யோசிச்சு பாருங்கள். வெளிநாடுகளில் கூட சமயத்தை மதிக்கிறாங்கய்யா. இங்கே நான் ஒரு கோயிலுக்கு போனேன். கோயில் பேரை சொல்லக்கூடாது. நான் தெரியாதனமாக மலேசியாவில் சொல்லி மாட்டிக்கிட்டேன். இந்த 10 மலை முருகன் இருக்கார்ல, 10 மலை முருகன், அந்த சிலை வச்சு அது 2.5 லட்சம் அமெரிக்கன் டாலரை வச்சுருக்காங்க. 2.5 லட்சம் அமெரிக்கன் டாலர் செலவழித்து வச்சுருக்குறாங்க. அந்த சிலை வச்சு 10 வருஷம் ஆகுது. இப்போ பொன்னமலை சாமி அங்கே தான் போயிருக்காங்க. அதேமாதிரி இன்றைக்கி ஒன்று தான் திரும்பி வராரு. அது 10 ஆண்டு நினைவு விழா அங்கே நடத்துகிறாங்க. அதுக்கு குன்னக்குடி சாமி தான் அங்கே போய் அதுக்கு தருமபுரம் ஆதீனம் இவங்கெல்லாம் போயிருக்காங்க அங்கே. ஏன்னா 10 ஆண்டு நினைவு 10 ஆண்டு இதுக்கு நினைவாக அந்த விழா நடத்துகிறாங்க. நான் அங்கே போய் என்னையை 10 மலைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. நமக்கு தான் சும்மா வாய் சும்மா இருக்காதா. போயிட்டு என்ன முருகன் கையில் வேலை கொடுத்துட்டாங்க அப்படின்னு. அங்கே இருந்தவங்களுக்கு ஒன்றும் போயிடல. ஏன் முருகன் கையில் வேல் வச்சுருப்பார்ல, ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னாரு. நான் சொன்னேன், முருகன் கையில் வேல் இருக்காது. எங்கள் ஊரில் எந்த கோயிலையும் பாருங்கள், முருகன் கையில் வேல் இருக்காது. முருகன் கையில் வேல் வைக்கக்கூடாது. சிக்கலிலே வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம். அந்த கடமைக்காக அவர் சிக்கலில் வாங்கினார். சூரசம்ஹாரம் முடிஞ்சுது, அவ்வளோதான். வேல் இங்கே சாத்தி தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் போய் அறுவடை வீடு முருகன் எந்த முருகனையும் இது பண்ணி பாருங்கள் சன்னிதானத்தில். அந்த முருகனுடைய வேல் என்பது இது அபயக்கரம். யாம் இருக்க பயமேன். வேலை வச்சுருந்தா யாம் இருக்க பயமேன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அபயக்கரம் தான். ஏன்னா யாம் இருக்க பயமேன். அதனால் வேல் முருகனுக்கு சைவ ஆகமம். நான் சொல்கிறது ஆகம பிரகாரம். இப்போ பல பேருக்கு அது தெரியாமல் இல்லை, கோயில் கட்டுறாங்க. 4 சிலை இருக்குது. என்கிட்ட ஒரு பையன் கேட்குறான், இன்றைக்கி எதிர்கால தலைமுறைக்கு நம்ம இதை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா அந்த பையன் நம்மகிட்ட கேட்குறான், ஏன் சார் இந்த 4 பற்றி சொல்கிறீங்களே, அல்ல மாணிக்கவாசகர் 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர், மீதி 3 பேர் இருக்கிறாங்களே, 3 முதலிகள், குறவர் 4. கடவுள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு திருமூலர் சொல்லியிருக்கிறார்ல, இவங்க ஏன் இப்படி தெருவாக ஊராக அலைகிறாங்கன்னு கேட்டான். நான் சொன்னேன், இந்த 4க்கும் அவங்க ஒரு டெபுடேஷனில் வந்திருக்கிறாங்க. நம்மளை மாதிரி வினை கர்ம வினையை பிராரப்த வினையை கழிப்பதற்காக பிறவி எடுத்தவர்கள் அல்ல சமய குறவர்கள்.
அவங்களுடைய படைப்பினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், புறச்சமய இருள் மண்டி கிடக்கின்ற சமுதாயத்தில் இந்த புறச்சமய இருளை போக்குவதற்காக, சமயத்தை சமுதாயத்தோடு இணைப்பதற்காக குடிகளை தழுவிய கோயில்களும் கோயில்களை தழுவிய குடிகளும் வேண்டும் என்பதற்காக, மக்களை விட்டு பிரிந்திருந்த சமயத்தை மக்களோடு சேர்ப்பதற்காக இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள். அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க நின்ற கோலத்தில் தான் இருப்பாங்க. எங்கேயாவது 4 பேர் உட்கார்ந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தா தப்பு. ஒரு கோயிலில் உட்கார்ந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நான் கோயிலில் உள்ளவங்கள்ட்டே சொல்லிட்டு வந்தேன், மாற்றுங்கயான்னு. நின்றுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க எப்பயும் ஸ்தல யாத்திரை போய்கிட்டே இருந்தவங்க. ஊர் ஊராக வீதி வீதியாக போனாங்க. வீதி வீதியாக போனவங்க கோயிலுக்கு போகல. அந்த ஊரிலே பஞ்சம் இருந்தால் அந்த பஞ்சத்தை தீர்த்தாங்க. எங்கேயாவது அழுகுரல் கேட்டால் அந்த அழுகுரல் கேட்ட இடத்துக்கு போய் அந்த பிரச்சனை என்ன என்பதை தீர்த்து வைத்து விட்டு அப்புறம் தான் ஆண்டவனுடைய ஆலயத்துக்கே போனாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். சிவபெருமான் 63 தடவை வந்தார்ல, எதுக்காக வந்தார் தெரியுமா? சைவத்தில் மானுட கற்பம் தரிப்பவன் அல்ல சிவபெருமான். சைவத்தினுடைய தாற்பயம் என்ன, சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, வைணவம் மாதிரி கிடையாது. சைவத்தில் இறைவன் மானுட பிறப்பு எடுப்பது கிடையாது. ஒரு மானிடம் கர்ப்பம் தாங்கி சிவபெருமான் அவதரித்ததாக வரலாறு கிடையாது. ஆனால் பெருமாள் அவதாரம் எடுப்பார், ராமனா எடுப்பார், கிருஷ்ணரா எடுப்பார், பல அவதாரம் எடுப்பார். ஆனால் சிவபெருமான் மானுட கற்பம் தரிப்பவன் அல்ல. ஆனாலும் 63 முறை அவன் எதுக்காக தெரியுமா வந்தான்? இவன் நம்ம நாயன்மார்கள் எல்லாருமே மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை தீர்க்கத்தான் போகிறாங்களே தவிர சாமி கும்பிட போகலை. நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க 12 திருமுறைகளில் பெரிய புராணமும் ஒரு திருமுறைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு செய்தியை அறிவார்ந்த மக்களுக்கு நான் பதிவு செய்து விரும்புகிறேன். 12 திருமுறைகளும் தோத்திர பாடல்கள், 14 சாத்திரங்களும் சாத்திர பாடல்கள். ஆனால் 12 தோத்திர நூல்களும் சிவபெருமானை பாடக்கூடியதான். சிவனை தவிர வேற எவனையும் பாடலை. ஆனால் அந்த 12 திருமுறைகளிலும் சிவனை பற்றி பாடாத ஒரே ஒரு நூல் எதுனா பெரிய புராணம் தான். சிவனை பற்றி பாடலை, சிவனை பற்றி பாடலை, சிவனுடைய அடியார்களை பற்றி பாடிச்சு. அவங்களும் இல்லாதவர்களுக்கு சோறு போட்டாங்க, தண்ணீர் பந்தல் வச்சாங்க, குளங்கள் வெட்டினாங்க, மண்ணை தூர்வாரினாங்க. எங்கள் மழை காலத்தில் ஏரிகளெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கோம்ல, அதே மாதிரி தண்டியடிகள் நாயனா அன்றைக்கே பெரிய புராணம் அதுக்கு விளக்கம் சொல்லிச்சு. தண்டியடிகளுடைய புராணத்தில் ஏரிகளுக்குள்ளே பூரா சமணர்கள் ஆக்கிரமிப்பு. அப்போ இவர் பிறவி குருடன், தண்டியடிகள் பிறவி குருடன். ஒரு கம்பு எடுத்துகிட்டு போய் குளத்துக்கு நடுவில் ஊண்டினார், குளத்து கரையில் ஒரு கம்பை ஊண்டினார், 2க்கு இடையில் ஒரு கயிறை கட்டினார், கூடையை தலையில் சுமத்தினார், மம்பட்டியை தோளில் போட்டார். அந்த கயத்தை பிடிச்சிக்கிட்டே குளத்துக்குள்ளே இறங்குவார். இறங்கி அங்கே போய் மண்ணை தோண்டுவார், கூடையில் நிரப்புவார், நிரப்பிட்டு தலையில் வச்சு அந்த கயத்தை பிடிச்சிட்டே மேலே கொட்டுவார், திரும்ப போவார். ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு அந்தகனாக இருந்த தண்டியடிகள் நடத்தி இருக்கிறார் என்றால் அதை சொல்லுவது பெரிய புராணம். அப்போ இந்த 4 பேரும் மனிதர்களுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். திருவேலிமலைக்கு அப்பரும் சம்பந்தரும் சாமி கும்பிட்டுத்தானே போனீங்க. அப்பருக்கு 70 வயசு, இவருக்கு 7 வயசு, 7ம் 70ம். சம்பந்த பெருமானுக்கு 7, அப்பருக்கு 70. 2 பேரும் திருவேலிமலைக்கு போகிறாங்க, சாமி கும்பிட்டு தான் போனாங்க. ஆனால் ஊருக்குள்ளே நுழையும் போதே எல்லாம் பசி பஞ்சம் பட்டினி, பயங்கரமான பசியில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஆலயத்துக்கு போகல, வாசலே நின்றுக்கிட்டாங்க. இவங்க பசியை தீர்க்கிறதுக்கு வழி சொல்லு, அப்புறம் நான் ஆலயத்துக்கு வரேன். எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? மனித நேயத்துக்கு முக்கியத்துவம். இதை நம்ம சொல்லலை, இதை மக்களுக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு நாம் சொல்லலை. இந்த மனிதர்களுக்கு இவர்கள் முக்கியத்துவம் கொடுத்ததுனால ஆண்டவன் பார்த்தான், ஆகா நம்ம வேலையே மேலே உட்கார்ந்துக்கிட்டுனா இவங்க அன்பை அடைய முடியாது, நாமளும் மனுஷனாக போனால் தான் இவங்களுடைய அன்பை அனுபவிக்க முடியும் என்பதற்காகத்தான் 63 முறை மனுஷனாக வந்தான். மனித நேயம், மனித நேயம். இந்த 4 பேரும் நின்றுக்கிட்டே இருந்தாங்கன்னா ஆனால் சந்தான குறவர்கள் 4 பேர் இருக்காங்கல்ல,
மெய்கண்டார், அருள்நந்தி சிவாச்சாரியார், உமாபதி சிவம், மறைஞான சம்பந்தர் அவங்க உட்கார்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்? அவங்க சந்தனாச்சாரியர். ஆச்சாரியர்னா ஆசிரியர்னு அர்த்தம். எங்களுக்கெல்லாம் ஆச்சாரியர்னு பேர். பீஷ்மாச்சாரியார், கிருபாச்சாரியார், துரோணாச்சாரியார், என்ன ஆசிரியர். ஆச்சாரியனா ஆசிரியர். அவர் உட்கார்ந்துக்கிட்டு தான் இருப்பார். ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தாங்க. ஆசிரியர்லாம் உட்காந்துருப்பார், மாணவர்கள்லாம் எந்திரிச்சு நின்றுக்கிட்டு தான் பாடம் கேட்பாங்க. கை கட்டி வாய் போச்சு. 3 வயசில் ஒரு குழந்தைய கொண்டு போய் சேர்த்தாங்க குருகுலத்தில். அதான் குருகுலம். அப்போ வாத்தியாரெலாம் உட்கார்ந்து தானே இருக்கணும், சந்தனாச்சாரியார்கள் உட்கார்ந்து தானே இருக்கிறாங்க. அதனால் குருநாதர் உட்கார்ந்துருக்கிறாரு. 3 வயசு பையனை முதல் நாள் கிளாஸில் சேர்த்தாங்க. அன்றைக்கி தான் அந்த வருஷத்துக்கு வகுப்பு ஆரம்பிக்குது. எல்லாரையும் பார்த்தாரு. பார்த்துட்டு குருநாதர் சொன்னார், டேய் நான் சொல்கிறதெல்லாம் திரும்ப சொல்லுங்கடா அப்படின்னாரு. சரி சாமி சொல்கிறோம் அப்படின்னாங்க. கை கட்டி வாயை பற்றி எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. வாத்தியார் மட்டும் உட்கார்ந்துருக்காரு. சரி சாமி சொல்கிறோம் என்ன. எங்கே சொல்லு. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். இந்த 3 வயசு பையன் 3 நாள் உட்காந்துனால அவன் எல்லோரும் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னாங்க. இந்த 3 வயசு பையன் மட்டும் சொல்ல மாட்டேன்னா. ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். சொல்ல மாட்டேன். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். சொல்ல மாட்டேன். வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். சொல்ல மாட்டேன். வாத்தியார் கோவம் வந்தது. ஓங்கி ஒரு அறை விட்டார். இப்போ அடிக்க முடியாது. 7 வருஷம் உள்ளே வச்சுருவோம். விசாரணையே கிடையாது. விசாரணையும் கிடையாது, ஜாமீனும் கிடையாது. ஓங்கி ஒரு அறை விட்டார். ஏன்னா அப்போ இருந்து கரடியாக கத்துறேன். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம்னு கரடியாக கத்திக்கிட்டு இருக்கேன். நீ ஏண்டா திரும்ப சொல்ல மாட்டேங்கிறன்னாரு. அந்த 3 வயசு பிள்ளை சொல்லிச்சான், வேண்டாம் என்பது எனக்கு வேண்டாம். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். வேண்டாம் என்பது எனக்கு வேண்டாம் என்று சொன்ன அந்த குழந்தை தான் 9 வயதான பிறகு சென்னை கந்தகோட்டத்திலே போய் அமர்ந்து கொண்டு ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும், பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும், பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய்பிடியாதிருக்க வேண்டும், மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும், உனை என்றும் மறவாதிருக்க வேண்டும், மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும், தர்மமிகு சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேலே தன்முக துயமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே என்று பாடிய வள்ளல் பெருமான். குழந்தைகளுக்கு எதிர்முக சிந்தனைகளை வளர்க்காதீர்கள், உடன்பாட்டு சிந்தனைகளை சொல்லி வளருங்கள். பையன் வந்து கேட்குறான், சார் விநாயக பெருமான் என் சைஸில் பின்னால் உட்காந்துருக்கிறார், என்னை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறார் அவர். விநாயக பெருமான் ஒருத்தன் வந்து கேட்குறான், சார் விநாயகருக்கு வாகனம் எது சார் அப்படிங்களாம். சுண்டலி, மூஞ்சூறு, மூசிக வாகனன். சரி, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் சார் அப்படின்னா. என்னடா கேள்வி கேட்க போகிறேன்னா, விநாயகர் எவ்வளவு சார் வெயிட்டுன்னா. நான் சொன்னேன், விநாயகர் 100 கிலோ இருப்பார். 100 கிலோ இருக்கும்ல, 100 கிலோ இருப்பார் அப்படின்னா. சரி, அவர் உட்காந்துருக்கார்ல சுண்டலி, அது எத்தனை கிலோன்னா. டேய் முட்டாப்பையில, அது கிலோ கணக்கில் இருக்கும், அது ஒரு 150 கிராம் தான் இருக்கும். ஆஞ்சனா, என்ன சார் அபத்தமான கதையை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, ஊர் ஊராம் போய் 100 கிலோ பிள்ளையாரு 150 கிராம் எலி மேலே உட்காந்தா அது சட்னி ஆயிராதா? என்னையா உங்கள் புராணம் உங்கள் கதை அப்படின்னா. நான் சொன்னேன், சரி நான் இப்போ உனக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறியாண்ணே. கேளுங்கண்ணா. நான் சொன்னேன், நான் எத்தனை கிலோ இருப்பேன்னே. அவன் சொன்னான், நீங்களும் பிள்ளையார் மாதிரி 100 கிலோ இருப்பீங்க அப்படின்னா. சரி, எனக்குள்ளே இந்த மூச்சு காற்று போயிட்டு வருதில்ல, ஒவ்வொரு செகண்டும் போகுதில்ல, மூச்சு போச்சுன்னா பேச்சு போச்சு, மூச்சு காற்று போயிட்டு வரல, அது எவ்வளவு இடம் இருக்கும், எத்தனை கிலோன்னே. அது என்ன சார் கிலோ கணக்கில், ஒரு 150 கிராம் இருக்கும் அப்படின்னா. நான் சொன்னேன், இந்த 150 கிராம் காற்று உள்ளே போயிட்டு வர்றதுனால தான் 100 கிலோ உடம்பு ஆடுது பாடுது பட்டிமன்றம் பேசுது. இந்த 150 கிராம் காற்று போச்சுன்னா இந்த 100 கிலோ உடம்பு அடங்கிரும். அதை சொல்கிறது தான் விநாயகருடைய வடிவம். இதுதான் உண்மையானு தெரியாது, ஆனால் பையனை ஏற்றுக்கொள்ள வைக்கக்கூடிய அளவிற்கு நாம் அவற்றை நவீனப்படுத்தியாக வேண்டும். இல்லை என்று சொன்னால் சமயம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியை சந்திக்க வேண்டியிருக்கும். ஏன்னா திருக்கோயிலில் பார்க்குறேன், நீங்கள் 4 பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்கல்ல, 4 பேரும் கும்பிட்டுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு கோயிலில் வச்சுருக்காங்க. நம்ம ஊர்லேயே, நான் கோயில் பேர் சொல்லலை, கும்பிட்டுக்கிட்டு இருக்க மாதிரி வச்சுருக்காங்க. 4 பேரும் அப்படி இருக்க மாட்டாங்க.
நால்வர் படம் கரெக்டாக இருக்கணும்னா நீங்கள் பாருங்கள், சம்பந்தர் வந்து கையில் பொற்றாலம் வச்சுருக்கணும், கண்டிப்பாக அது இதுதான் இருக்கணும். அவர் கும்பிட்டுக்கிட்டுலாம் இருக்க மாட்டார், இருக்கக்கூடாது, பொற்றாலம் வச்சுருக்கணும். அப்புறம் அப்பர், அவர் உளவாரப்படை, அவர் உளவாரப்படையோடு தான் எங்கேயும் போனார். பழையாறைன்னு ஒரு இடத்துக்கு போனார். என்ன, ஒரு கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து எந்த ஊருக்கு போனாலும் வழிபாடு முடிச்சுட்டு தான் சாப்பிடுவார். ஒரு பழையாறைன்னு ஒரு ஊர், தஞ்சாவூருக்கு 5 தலைநகரம், இதில் சோழ நாட்டுக்கு 5 தலைநகரம் இருந்தது ஒரு காலத்தில், அதில் ஒரு தலைநகரம் பழையாறை. அங்கே போய் அவர் உளவாரப்படையை ஏந்திக்கிட்டு அப்பர் சுவாமிகள் போயிருக்கிறாரு. உளவாரப்படை அப்போ கிடையாது, அப்போ அந்த தொண்டு அவர் செய்யலை. பழையாறைக்கு போயிருக்காரு, சுற்றி சுற்றி வந்தார், எங்கேயும் கோயிலை காணோம். ஐயோ, கோயிலை போய் சாமி வழிபாடு பண்ணிட்டு தானே நம்ம சாப்பிட போவோம், இங்கே சாமியவே காணுமே, கோயிலையே காணுமே அப்படின்னு சொல்லி ஒரு குப்பை மேடு கிடந்தது, அது மேலே உட்காந்துக்கிட்டு என்னடா பண்ணேன்னு யோசிச்சுட்டு இருந்தார். அப்போ தெரு வழியாக ஒருத்தர் போனார், அந்த ஊருக்காரரு, அவரை கூப்பிட்டு ஏன் அந்த ஊரில் சிவன் கோயிலே கிடையாதான்னாரு. ஏன் இல்லை, நீங்கள் அது மேலே தான் உட்காந்துருக்கீங்கன்னா. படான்னு திடுக்கிட்டு எந்திரிச்சார். இது குப்பை மேட்டில் என்ன, தோண்டி பாரு, உள்ள சிவலிங்கம் இருக்குன்னா. சத்தியம், உள்ளே போய் தோண்டுனா அற்புதமான சிவ ஆலயம். பக்கத்தில் இருந்த சமணர் பள்ளிகளில் சாப்பிட்டு அந்த குப்பைகளை எல்லாம் போட்டு அந்த ஊர் சிவன் கோயிலையே மூடிவிட்டாங்க. அன்னைக்கு தான் உளவாரத்தை கையில் எடுத்தார். தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பதேன்னு உளவாரத்தை எடுத்து அங்கங்கே போகிற இடமெல்லாம் சுத்தம் பண்ணார். அதனால அப்பர் பெருமானுடைய திருவுருவம் நின்ற கோலத்தில் இருக்கும், அது கையில் உளவாரம் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து 3வது, அவர் வந்து நித்திய கல்யாண கோலத்தில் தான் இருப்பார் சுந்தரர். ஏன்னா இறைவனுக்கு ரொம்ப தோஸ்து இல்லை, இறைவனே அவரை உட்கார வச்சுட்டு வீடு போய் பொதிச்சோறு வாங்கிட்டு வந்து போட்டான். அப்படி வளர்த்த உடம்புல, அதோட ராஜாவுடைய வளர்ப்பு பையன் நரசிங்க முனையரையர். அதனால் அவர் வந்து ஒரு கம்போடு இருப்பார், ஒரு கையில் தாமரைப்பூ வச்சுருப்பார், ஒரு கையில் கம்பு இருப்பார். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லுவார், இறைவன் 2 கண்ணையும் அவிச்சிட்டார்ல, அப்போ ஒரு கைத்தடி வேணும்ல, வாக்கிங் ஸ்டிக்கு, அதுதான் அவர் கையில் வச்சுருக்காரு சுந்தரன்பாங்க. ஆனால் அப்படி தான் கம்போடு தான் போடணும் அவர். என்ன, ஒரு கையில் தாமரை, ஒரு கையில் கம்பு. 4வது யார், மாணிக்கவாசகர், அவர் பிற்காலத்தில் வந்தவர், என்ன 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவர் ஒரு கையில் ஏடு வச்சுருப்பார், ஒரு கையில் ஏடும் இன்னொரு கையில் எழுத்தாணியும் வச்சுருப்பார். இதுதான் அவருடைய கோலம். 4 இதில் ஆடை உடுத்ததும் பாருங்கள், நம்ம சிவன் கோயில்களே பார்த்தீங்கன்னா 4 பேருக்கும் பட்டு சாத்திருப்பாங்க. நம்ம ஆகமப்படி 4 பேருக்கும் பட்டு சாத்தக்கூடாது, ஏன்னா 2 பேர் அதில் துறவி. நீங்கள் ஞானசம்பந்தருக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் பட்டு சாத்தணும். நீங்கள் படங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அருளாளர்கள் நமக்கு கொடுத்த படங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் தான் பட்டு உடுத்திருப்பாங்க. மாணிக்க வாசகரும் அப்பர் சுவாமிகளும் துறவு நிலையை போன்றவர்கள், அவர்கள் துவராடை அல்லது நூலாடை தான் அணிஞ்சிருக்கணும், அவங்க பட்டாடை அணியக்கூடாது. இதெல்லாம் ஒரு மரபு, ஒரு ஐதீகம். இதையெல்லாம் கூட இன்னைக்கு பிள்ளைகளுக்கு தெரியாத கூட பரவாயில்ல, பெரிய ட்ரஸ்டியாக இருக்கக்கூடிய பெரிய கோயில்களை நடத்தக்கூடியவர்கள் அவர்களுக்கு கூட தெரியாமல் போயிருக்கிறது என்பதுதான் வருத்தம். ஆகவே நாம் நிறைவு செய்ய வேண்டிய கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். சிந்தனை துளிகளில் நிறைவாக ஒன்றை சொல்லுகிறேன். இந்த மனித வாழ்க்கை பிறவி பெருங்கடல், இது பெருங்கடல் தான், ஆனால் சின்ன வாழ்க்கை நிலையாமை தத்துவம் உடையது. ஒய்ஃபு சமைச்சு போட்ட அறுசுவை உணவு நல்லா சாப்பிட்டாரு. ஊஞ்சல், அப்போல்லாம் எல்லா வீட்லேயும் ஊஞ்சல் இருக்கும், அந்த ஊஞ்சலில் உட்காந்து ஆடிக்கிட்டே இருந்தார். அந்த அம்மா தாம்பூலம் கொடுத்தது. திடீர்னு இந்த இடது பக்கம் தானே ஹார்ட் இருக்குது, மணி பர்ஸும் அங்கே தான் வச்சுருக்கிறான். என்ன, அப்படியே கொஞ்சம் வலிக்குது, கொஞ்சம் தண்ணி கொண்டு வான்னாரு. உள்ளே அந்த அம்மா தண்ணி எடுக்க போச்சு, வந்து பார்த்தா அப்படியே படுத்துட்டார். அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடக்கொடியாருடன் மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே. மனித வாழ்க்கை எப்போ போகும்னு தெரியாது. பட்டினத்து சுவாமிகள் வீதி வழியாக போயிட்டுருக்கார் நாகப்பட்டினத்தில். ஒரு இடத்துல கும்பலாக எல்லோரும் அழுதுகிட்டு இருந்தாங்க. உடனே இவர் போய் கும்பலை விளக்கிட்டு உள்ளே போய் பார்த்தாரு, ஒருத்தன் செத்து போய் கிடக்கிறான். சுற்றி உட்காந்து எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே இவர் போய் கடகடன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவனுக்கெல்லாம் கோவம் வந்துருச்சு. சொந்தக்காரெல்லாம் அடிக்க வந்துட்டான் சாமியை, பட்டினத்து சாமியை அடிக்க வந்துட்டான். எதுக்கே அடிக்க வர்றீங்கன்னாரு. உடனே அவங்க கேட்டாங்க, என் சொந்தக்காரன் செத்து போயிட்டான்னு நாங்களே வருத்தத்தில் இருக்கிறோம், நீ எதுக்கே சிரிச்ச சாமி அப்படின்னு கேட்டாங்க. உடனே இவர் சொன்னார், நீ எல்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீல, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறியா? உன் சொந்தக்காரன் செத்து போயிட்டான்னு அழுதுகிட்டு இருக்கீல, உங்களை யார் சாகாமல் இந்த உலகத்தில் நிரந்தரமாக உயிரோட சாஸ்வதமாக இருக்க போகிறவன் யார்? எல்லாம் முழிச்சான்.
இன்றைக்கி அவனுக்கு டிக்கெட் கிடச்சிருச்சு போயிட்டான், நாளைக்கு உனக்கு கிடைக்கும் போயிடுவேன், நாளை கழிச்சு அவனுக்கு கிடைக்கும் போயிடுவான், எல்லோரும் அங்கே போய் ஒன்றா தான் சேர போகிறீங்க. அப்படி தானே? அவன் இன்றைக்கி செத்து போயிட்டான்னு அழுகிறீல்ல, உங்களை எவன் சாகாமல் இருக்க போகிற? எல்லாரும் சாகத்தானே போகிறீங்க. செத்து போன பணத்துக்கிட்ட சாக போகிற பணமெல்லாம் உட்காந்து அழுதுகிட்டீங்கன்னா நான் சிரிக்காமல் என்ன பண்ணேன்? பத்தும் புகுந்து வளர்ந்து பட்டாடை சுற்றி முத்தும் பவளமும் ஓடி ஆடி முந்த பின்பு செத்து கிடக்கும் பிணத்தருகே இனி சாம்பினங்கள் கத்தும் கணக்கென்னகான் கரியலாபுரி காலத்தியேன்னார் பட்டினத்தடிகள். மனித வாழ்க்கை 100 வயசு வரைக்கும் ஒருத்தர் வாழ்றான். ஒரு சின்ன கணக்கு அதோடு முடிச்சிடறேன். மனுஷன் 100 வயசு வரைக்கும் வாழ்கிறான்னு வைங்க. ஆனால் 100 வயசுமா அவன் வாழ்கிறது இல்லையா? நான் சொல்லலை, மாபெரும் புலவர் கபிலர்னு ஒருத்தர், கபிலர் அகவல்னு ஒரு நூல் எழுதினார். அதில் சொன்னார், ஒரு மனிதனுடைய ஆயுள் 100 வயசுன்னு வச்சுக்கிட்டா 100 வயசு வரைக்கும் அவன் உண்மையிலே வாழ்கிறதில்ல. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சிக்கிட்டே வந்தார். எப்படி தெரியுமா? 100 வயசில் இப்போ ராத்திரி 9:30 மணி, அது 10 மணிக்கு படுக்க போகிறோம், 10 மணிக்கு படுக்க போகிறோன்னு வைங்க. என்ன, 10 மணிக்கு படுத்துகிறோம், மறுநாள் காலையில் 10 மணி வரைக்கும் தூங்குகிறோம், எந்திரிக்கிறோம், பல் விளக்குறோம், காலை கடன்களை முடிக்கிறோம், குளிக்கிறோம், சாப்பிட்றோம், காலையில் 10 மணி வரைக்கும் ஓடிடுதா? ராத்திரி 10 மணிலேருந்து காலையில் 10 மணி வரைக்கும் தூக்கம் அது சம்மந்தமான கடமைகளே போயிடுது. 24 மணி நேரத்தில் ராத்திரி 10லேருந்து காலையில் 10 வரைக்கும் எவ்வளோ நேரம்? 12 மணி நேரம். அப்போ 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் எதில் போயிடுது? தூக்கத்துலேயும் அது சம்மந்தமான கடமைகளையும் போயிடுச்சு. அப்போ ஒரு நாளில் பாதி நாள் போயிடுச்சுன்னா 100 வயசில் 50 வருஷம் தூக்கத்தில் போயிடுது இல்லையா? கணக்கு கரெக்ட் தானா? என்ன, ஒரு நாளையில் 12 மணி நேரம் தூக்கத்துலையும் அது சம்மந்தமான கடமைகளையும் போச்சுன்னா ஆயுள்ள 50 வருஷம் தூக்கத்தில். நான் சொல்லுவது 100 வயசுன்னு வச்சுக்கிட்டா. இப்போ 100 வயசு வரைக்கும் நம்ம யாரும் இப்போ வாழ்கிறதே ரொம்ப அதிசயம். 100 வயசுக்கு மேலே ஒருத்தன் வாழ்ந்தான்னா பத்திரிக்காரன் 8 காலத்தில் போட்டு கொண்டுருவான். என்ன, அது பெரிய ஆச்சரியம். என்ன, அப்போ 100 வயசுன்னு வச்சுக்கிட்டாலே 50 வருஷம் தூக்கத்தில் போயிடுதா? ரைட்டு, சரி, மீதி எவ்வளோ இருக்குது? மீதி 50. அந்த 50லையாவது மனுஷன் உருப்படியாக வாழ்கிறான்னா கிடையாது. 5 வருஷம் அடுத்தவங்க தயவு இல்லாமல் நம்ம எந்திரிச்சு கூட நடக்க முடியாது. குழந்தை பருவம், பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் மேனியர் மேல் கோதையாய் கழிந்த நாளும் குறிக்கோளாது கட்டேன்னு அப்பர் சுவாமிகள் சொன்னார்ல, அது மாதிரி 5 வயது வரைக்கும் பாலனாக போயிடுது. அதில் ஏதாவது பிரயோஜனமான வாழ்க்கை வாழ்கிறோமா? கிடையாது. சரி, அப்போ 100ல் 50 போச்சு முதல்ல, இதில் ஒரு 5 போச்சு. அப்புறம் இப்போ மீதி எவ்வளோ இருக்குது? 45. கணக்கு கரெக்டாக கூட்டிகிட்டே வாங்க. 45. இந்த 45ல் 15 வயசு டீனேஜ். என்ன, 12 வரைக்கும் டீனேஜ் கிடையாது. 13, 14, 15, டீன்னு முடியுதுல்ல, அதுதான் டீனேஜ். 14, 15, 16. ஆங்கிலேயன் ரொம்ப அறிவாளி, இதெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கலாம். என்ன, அதனால தான் அவன் உலகத்தை பூரா ஆள முடிஞ்சது. என்ன, 13, 14, 15, 16. அவன் நம்மளை அறிவாளிங்கிறான். அதுதான் ஆச்சரியம் நமக்கு பெருமை. நீங்கள் இவர் ஒபாமா, அவருக்கு ஏன் ஒபாமா தெரியுமா? அங்கே இருக்கிற இந்தியர்கள் உங்கள் அப்பா அம்மாட்ட உங்கள் அப்பாட்ட போன்னு அனுப்பிவிட்டார். அதனால் ஒபாமா, உங்கள் அப்பா அம்மாங்கிறத தான் ஒபாமான்னு வச்சான். என்ன, அவர் இங்கே பூரான்னு சுற்றி வந்து நம்ம டிவியில் பார்த்து ரஜினியை பார்த்து ஹீரோங்கிறோம், அஜித்தை பார்த்து ஹீரோங்கிறோம், விஜயை பார்த்து ஹீரோங்கிறோம், சூர்யா பார்த்து ஹீரோங்கிறோம், ஆர்யாவை பார்த்து ஹீரோங்கிறோம், விஷாலை பார்த்து ஹீரோங்கிறோம். ஆனால் எங்கிருந்தோ வந்த ஒபாமா டெல்லியில் நின்றுட்டு சொல்கிறாரு, டேய் முட்டா பயிலெல்லாம் உலகத்துக்கே ஒரு ஹீரோ தாண்டா உண்டு, அது உங்கள்